வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு Karuveppilaisamayal. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1 pot மாங்காய் சாதம். மாங்காய் சாதம் ஈஸியாக எப்படி ஒரே பாத்திரத்தில் அப்படி போட்டு மூடணுன்னா ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 pot ரெசிபிலாம் நிறையா பேர் பேச்சுலர்ஸ்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டதுனால நான் போடுறேன். இப்போ இது நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணெய் போட்டுக்கோங்க, வாசனை இல்லாத எண்ணெய். தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை கடலை எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்ச உடனே ரொம்ப சிம்பிள், இது சும்மா படாஃபட் 2 minutesல ஆகிடும். ஸோ அதனால் இது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவையானதெல்லாம் போட போகிறோம். சரியா? எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும் முதல்ல. ஸோ கடுகு ஒரு ஓரமாக போடுறேன், வெடிக்கிறதா பார்ப்போம். அதுக்கப்புறமா சீரகம் 1/4 ஸ்பூன் தான் போடணும். சீரகம் ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அந்த பக்கம் போட்டுறேன். கடுகும் சீரகமும் வெடித்த பிறகு நான் கொஞ்சமாக முந்திரி, வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், 2 மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கடுகு வெடித்த உடனே நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வயசானவர்களுக்கு சமைக்கிறதா இருந்தால் தயவு செய்து எந்த பருப்புமே போடாதீங்க, ரொம்ப ஈஸியாக அவங்க சாப்பிட முடியும். ஸோ நம்ம கடித்து சாப்பிட்ணும், ஒரு க்ரன்ச்சினஸ் வேணும்னா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கடுகு வெடிக்க போகிறது. இதில் இன்றைக்கி நான் 2 ஐட்டம்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது தென்கட்சி கோ சாமிநாதன் ஒரு இது சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் கவனமாக கேளுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் நான் எப்போ கேப்பில் இருக்கோ அப்போ சொல்லுவேன். பாருங்கள், கடுகு டப்புன்னு எம்எல்ஏ வெடிக்கிறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி, 2 சிவப்பு மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு வறுத்துருவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுபட்டால் தான் உங்களுக்கு வெந்தால் கூட கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இது செவக்கட்டும். நான் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்கிறேன். ஆக்சுவலாக இது கதைன்னு எடுத்துக்கலாம், ஒரு இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கலாம். புத்த பிச்சுகள்லாம் இருக்கிற நிறைய மடங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி மடத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மடம் அதுக்கு ஹெட்டு ஒரு பெரிய சபை மடம் ஒரு சபை இருக்கும். அந்த சபையில் இருக்கிறவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அந்த புத்த பிச்சுக்கு. சரி, நமக்கு அடுத்தது யாராவது ஒருத்தரை நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறாரு. உடனே அவர் அந்த ஹெட்டு சபைக்கு, அந்த தலைமை சபைக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்னோடய ஆயில் கொஞ்சம் எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுத்து, நான் அடுத்தது எனக்கு அடுத்த வாரிசை நான் இது பண்ணணும், நீங்கள் யாரையாவது அனுப்பிச்சி விடுங்க, நான் ஒரு பையனை ஒரு யங்கு பிச்சுவை அனுப்புகிறேன், அவர்கிட்ட நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. அவரோட அந்த யங்கு பிச்சுவும் அழகாக இந்த தலைமை சபைக்கு வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் குரு இப்படி அனுப்பிச்சிருக்காரு, நீங்கள் யாரையாவது அனுப்ப சொன்னார், நான் கூட்டின்னு போகிறேன். இவர் சொன்னார், ஓகேப்பா நான் அனுப்புகிறேன், 100 பேரை அனுப்புகிறேன். இல்லைங்க, எங்களுக்கு ஒருத்தர் தான் வேணும், அவர் ஒருத்தரை தான் கூட்டின்னு வர சொன்னார். நீ கவலையே படாத, 100 பேர் அனுப்புகிறேன், ஒருத்தன் கூட வரானான்னு பாரு அப்படின்னாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி ஆகும் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஒரு மடத்தில் இருக்கிற பெரியவா சொன்னால் கேட்கணும் இல்லையா? சரிங்கன்னு 100 பேரை அனுப்புகிறாங்க. அப்படி போகும்போது அவன் பிச்சுக்கிறான். அவன் வீடு, சொந்த வீடு, ஊர், கல்யாணம், எங்கே அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும், இப்படி பாதி பேர் பிச்சுடுறாங்க. அப்புறம் ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க அப்படி இவங்களோட வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு அரசருக்கு கல்யாணம் நடக்கிறது, கல்யாணத்தை நடத்துறதுக்கு வேணும் ஆள் அப்படின்னு. 3 பேர் வேணும்னு 3 பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல எங்கள் மடத்துக்கு ஆளே இல்லை, அவர் இறந்துட்டார், நீங்கள் யாராவது வரணும்னு இப்படி கூட்டின்னு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக போகிறாங்களா. அப்புறம் ஒரு பொண்ணு அழுதுண்டே வருது. என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. 2 பேர் தான் இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எங்கள் அப்பா போனார் நைட்டு, நான் தனியாக படுத்துக்க முடியாது, எங்கள் அப்பா இது வரைக்கும் வரலை, யாராவது எனக்கு துணைக்கு வரணும், அப்போ நாங்கள் இருக்கிறது 2 பேர் தான், நீயே யார் வேணும்னு டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னது. ஒத்திக்கணும். சரி, ஒருத்தன் போயிடறான். ஒருத்தன் தான் இருந்தால் இவனும் இந்த யங்கு துறவியும் போயிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்கே அதாவது துக்கமாக இருக்காங்க. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி எங்களுக்கு என்னோட இவர் இதாகிட்டார், எங்களுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னதும் இந்த துறவி நான் போய் அவங்களுக்கு தலைவனாக இருந்து அவங்கள வழி நடத்துகிறேன்னு போயிட்டார்.
ஸோ இப்போ எங்கே இருக்கிற அந்த முதல்ல வந்தார் இல்லையா, ஆள் வேணும்னு கேட்டு வந்த அந்த சபையிலேருந்து வந்தவங்க, அந்த குருமார்கள் அனுப்பிச்சி வந்தவர் என்ன பண்ணார், இங்கே தலைமை சபையிலேருந்து 100 பேரை கூட்டின்னு போனார். ஆனால் 100 பேரும் இல்லை, அவர் மாத்திரம்தான் அந்த எங்கு துறவி வந்து போகிறாரு. போனவொடனே அவர்கிட்ட போய் தன்னோட சபையில் இருக்கிற அவர்கிட்ட அந்த இவர்கிட்ட, ஐயா நான் போனேன், இந்த மாதிரி வந்து 100 பேர் அனுப்பிச்சாங்க, இப்படிலாம் எடுத்து நான் மாத்திரம்தான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னதும் அவர் சொன்னார், நீ தான்ப்பா இதுக்கு தகுதியானவன், உனக்கு அது தெரியணுன்றதுக்காக தான் நான் உன்னை அனுப்பிச்சிருக்கேன், பாரு ஒருத்தர் கூட வரலன்னு போது நீ தான் உண்மையான எனக்கு அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை சபை வந்து அவர் வந்து தலைமை ஸ்தூபி வந்து முடிவெடுத்துட்டு இவரை இது பண்ணுறாரு. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, ஒரு திபத்தில் ஒரு பழமொழி இருக்கான், 100 பேர் அனுப்பிச்சா ஒரு ஆள் வந்துடானா பாருன்னு வாங்கலாம். அது மாதிரி 100 பேர்கிட்ட வேலை கொடுத்தா எவ்வளோ ஒருத்தந்தான் கரெக்டாக செய்வான் அப்படின்ற மாதிரி அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ என்னாச்சு, அவரோட இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அனுப்பிச்சாரு, 100 பேரை கூட்டின்னு வந்தார். ஆனால் ஒருத்தர் கூட வரல, இவரே தான் போனார். அப்போ இவர்கிட்ட தான் அந்த டிட்டர்மினேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒருத்தர் சொன்னோன்னா அந்த காரியத்தை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்றதுனால இவருக்கு அந்த தலைமை பதவி கிடைக்கிறது. ஸோ இவர் இந்த தலாய் லாமா வந்து அந்த இது புத்த பிச்சு வந்து அந்த புத்த பிச்சு தலைலாமன்னு சொல்லிட்டேன், வெரி சாரி. அந்த புத்த பிச்சு வந்து அவரோட தலைமை புத்த பிச்சுக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ஏற்றுக்கிறார். ஸோ இது வந்து நான் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஒரு கதை சொன்னார், அதை கேட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், நான் இப்போ கதை சொல்லும்போது நான் எங்கேயாவது தீஞ்சிட போகிறதுன்னு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கதையை ஃபுல்லாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதை டச் விட்டு போயிடுது, இதை மறந்துடுது அதை மறந்துடுறீங்க, நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ 2 பேரையுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுனால இப்படி பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், 2 பச்சை மிளகாயை வாயை பிளந்து போட்டிருக்கேன், கொஞ்சமாக கேரட் 1 ஸ்பூன், அது ஏன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம துரி வச்ச மாங்காவை அப்படியே சேர்த்துருவோம். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் வதக்கணும், நம்ம லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாதம் சேர்க்கணும். இப்போ நம்ம லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடுவோம். சரிங்களா, பாருங்கள், தேவையான உப்பு போட்டுடுறேன். நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாங்காய் சீசனில் என்ன பண்ணணும், நம்ம மாங்காய் தொகையல், மாங்காய் சட்னி, வேர்க்கடலை மாங்காய் சட்னி, அப்புறம் மாங்காய் வச்சு வேறு என்ன பண்ண முடியும், சாம்பார், ரசம், இந்த மாதிரி மாங்காயிலேயே நம்ம நிறையா இப்போ கிடைக்கிற டைமில் அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கனால புளி சேர்க்கறதுக்கு பதிலாக அதை சேர்த்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், புளியோட செலவும் மிச்சமாகும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது மாங்காய் சாத்துக்கு வந்து நான் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டிருக்கேன். ஏன் கேரட் போட்டேன் அப்படின்னா, ஒரே ஒரு கேரட் மீதி இருந்தது, அதை நறுக்கிட்டேன். ஆக்சுவலாக கேரட் போட்டால் நடுவில் அது ஒரு ஸ்வீட்னஸோட கலர் கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், போட்டால் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். சரிங்களா, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து பிரமாதமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாம் போட்டுட்டோம். இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகணுன்ட்டு தான் நான் வந்து இந்த அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் கலரின்னு இருக்கேன். இந்த மாங்காய் லைட்டாக கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு நம்ம சாத்தை போடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அரிசியை சேர்க்க போகிறோம். பச்சரிசி நான் சாப்பிட்ற அரிசி பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டம்ளர், சின்ன டம்ளரில் 2 டம்ளர் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், கிளறி விடணும். கிளறிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மூடிடணும். மூடிட்டா நம்மளோட சுவையான மாங்காய் சாதம் 2 நிமிஷத்தில் ரெடி. உண்மையாக பாருங்கள், இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டா 2 நிமிஷம்தான். அதுவும் சீக்கிரமாகவே கூட சவுண்டு வந்துடும், ஜம்முன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி கிளறிட்டோம் பாருங்கள், அவ்வளோதான், ஜம்முன்னு ரெடி ஆகிடும். நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கே அப்படின்னு, டேஸ்ட்டாக இருக்கும். சரியா, இப்போ நம்ம
எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு. தேவையான தண்ணி ஊற்றி மூடிடுவோம். மூடிட்டு ஒரு 2 சவுண்டு, கரெக்டாக 2 சவுண்ட்ஸ் போகிறோம், ரொம்ப பிரமாதமாக வெந்திருக்கும். ஸோ நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். ஸோ தேவையான தண்ணி ஊற்றுறோம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம். அந்த அரிசி நம்ம போட்ட அரிசி வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போகிறோம். அதுக்கு மேலே தண்ணி தேவையில்லை. சரியா? ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மாங்காய் சாதம். நீங்கள் குழந்தையெல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேம்மா, ரொம்ப நல்லா இருக்கேம்மா அப்படின்வாங்க. நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கு கறி அதுக்கெல்லாம் பண்ணும்போது ஆலிவ் ஆயிலில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, பார்த்துக்கோங்க, உங்கள் பட்ஜெட் பார்த்துக்கோங்க. ஏன்னா பட்ஜெட்டில் தானே மாமி பண்ணுவா, திடீர்னு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறாளே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் எப்போயாவது யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் தண்ணி ரெடியாக எடுத்து இப்போ நான் மூடிடுறேன். மூடிட்டு 2 சவுண்டு வந்தால் நம்ம திறந்துடலாம். சரியா? அவ்வளோதான். பாருங்கள் நான் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். குக்கரை மூடிட்டேன், வெயிட் போட்டுட்டேன். இப்போ வந்து 2 சவுண்டு ஆன பிறகு நான் திறந்து காமிக்கிறேன். நம்மளோட மாங்காய் சாதம் 2 நிமிஷத்தில் எப்படி ரெடி ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. நான் புதுசாக 2-3 ஐட்டம்லாம் இந்த ஆந்திரா பீப்புள்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த மாதிரி விரலில் தட்டி போடுற வடையம், அது ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பராக, அதெல்லாம் பண்ணலான் இருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ சீசன் வந்து மழை பெய்யறதுனால வெயில்லாம் இல்லை. நான் வெயில் வந்தால் தான் எண்ணெய் தயார் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா ஒரு 10-12 பாட்டில் தான் இருக்குது. ஆயில் தேவைப்படுறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் தயார் பண்ண லேட் ஆகும் இல்லையா, அதனால சொல்கிறேன். வெயில் 5-6 நாள் வைக்கணும், அதெல்லாம் இருக்குல்ல, அதனால சொல்லிட்டேன். ஸோ நம்மளோட ப்ராடக்ட்லாம் அப்பப்போ டிஸ்பிளே நடுவில் வரும், பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஃபோன் நம்பர் வரும் 8300. அந்த ஃபோனுக்கு நீங்கள் ஒரு ஹேய் அமிச்சா போகிறோம், உங்களுக்கு நம்மளோட மொத்த ப்ராடக்ட் லிஸ்ட்டும் வந்துடும். நீங்கள் அதை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மேலான ஆதரவுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். இது ஆன உடனே திறந்துட்டு எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். சரிங்களா? பாருங்கள், இப்போ 2 சவுண்டு போட்டுருத்து. நான் திறக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் திறக்கணும், உடனே திறக்க முடியாது. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டீம் அடங்கட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்துட்டு பாருங்கள். வாவ், யம்மி மாங்காய் சாதம். அப்படியே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா? அவ்வளோதான். நம்ம லைட்டாக கலரிட்டு ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா சுவையான மாங்காய் சாதம் ரெடி. நான் வந்து ரொம்ப வெரையாக நம்ம பிரியாணி ரைஸ் மாதிரி பண்ணல, ஆனாலும் வெரையாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக வேணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சமாக நெய்யை அப்படியே ஊற்றி விட்டுட்டிங்கன்னா உதிரியாக வந்துடும். நான் அரிசி வேறு ரொம்ப நேரம் ஊற வச்சேன், ஏன்னா சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? மாங்காய் சாதம் ரெடியா? சாப்பிடலாமா? கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுக்க மறக்காதீங்க. ஷேர் போடுங்க, லைக் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன், லைக் போட்டால் நீங்கள் மறந்துட்டால் கூட நம்மளோட வீடியோ உங்களோட பேஜுக்கு தானாக வந்துடும். சரியா? அதனால் லைக் போட்டுக்கோங்க, லைக் போட மறக்காதீங்க. இப்போ நம்மளோட சுவையான மாங்காய் சாதமும் ஒரு அப்பளமும் தொட்டுண்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, வாழ்த்துக்கள். 1 pot மாங்காய் சாதம் ரெடி.